காருருவக் கண்டத்தெம் என்ற அற்புத திருவந்தாதியின் பாடலுக்கு ஆசான்மா செந்தமிழன் அவர்களின் உரை விளக்கம். இசைத்துதி உரைத்தொடர் வகுப்பு 7. நாள் 25 நவம்பர் 2025 செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் வணக்கம். இறை இசைத்தாய் காரைக்கால் அம்மை அருளி செய்த அற்புத திருவந்தாதியின் உரை விளக்க தொடர் 7ஆம் நாளில் இன்று நிகழ்கிறது. இன்றைய தலைப்பு காருருவ கண்டத்தெங் கண்ணுதலே. 54ஆம் பாடல். இந்த பாடல் மற்றும் இதனை தொடர்ந்துள்ள இரு பாடல்களுக்குரிய கருத்தும் பொருளும் இறைவனையோ இறையியல் கொள்கைகளையோ எவரும் நோக்காத கோணத்தில் அல்லது அவ்வாறு நோக்குவதற்கான வாய்ப்பு கூட இல்லை என்று எண்ணும் கோணத்தில் அம்மையார் விளக்கியிருக்கிறார். இதுவும் ஒரு அற்புதம். இறைவனது சிறப்புகளை, பெருமைகளை பாடுதலும் வியத்தலும் அம்மையார் போன்ற இறையியலாளர்களுடைய வாழ்க்கை. இறைவன் யாவற்றையும் அறிந்தவன் என்ற உண்மையை விதந்தோதுதல் இறையியலில் இறைவனுக்கு நெருக்கமாக இருந்த யாவரும் உணர்ந்த உண்மை. ஆனால் அவற்றுக்கெல்லாம் மாறாக இறைவன் பிழையாக ஒன்றை செய்தான் அல்லது இறைவன் ஒரு பிழையை பொருட்படுத்தாதிருந்தான், அதனால் அடியார் கூட்டத்திற்கு நெருக்கடி ஏற்பட்டது என்ற கருத்தை இந்த பாடல்களில் அம்மையார் அழுத்தி கூறுகிறார். அம்மையை தவிர இப்படி ஒரு கருத்தை கூறும் உரிமை கூட எவருக்கும் இருந்திருக்காது. ஏனென்றால் அம்மைக்கும் அவனுக்குமான உறவு உயிரோடு இரண்டர கலந்தது. நான் போற்றி வணங்கும் திருவாசகம் கூட இதுவரை நான் பயின்ற வரையில் இறைவன் ஒரு பிழை செய்தான், அவன் செய்த பிழையினால் அடியாருக்கு நெருக்கடி நேர்ந்தது என்று கூறவில்லை. எனக்கே அது வியப்பாக இருக்கிறது, நம்புவதற்கும் கடினமாக இருக்கிறது. இப்படி ஒரு கருத்தை இறைவனை போற்றி துதித்து அழுது அரற்றி பாடும் அம்மை குறிப்பிட்டிருக்கிறாரே என்பது சொற்களால் விளக்க முடியவில்லை. அது மட்டுமல்ல, எண்ணினால் நடுங்குகிறது. அப்படிப்பட்ட ஒரு கருத்தை அம்மை பதிவு செய்கிறார். காருருவ கண்டத்தெங் கண்ணுதலே எங்கொழித்தாய் ஓருருவாய் நின்னோடு உழி தருவான்.
நீருருவ மேகத்தார் செய்தனைய மேனியான் நின்னுடைய பாகத்தான் காணாமை பண்டு. இது பாடல். கார் உருவ கண்டம் என்பது கரிய உருவம் கொண்ட ஒரு தொகை. கண்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட இயல்பு கொண்ட வரம்பு. நிலப்பரப்பை கண்டம் என்கிறோம். ஒரு குறிப்பிட்ட வகை பாம்பின் உடலில் கருவளையம் இருக்கும். அந்த ஒவ்வொரு கருவளையமும் ஒரு கண்டம் என்று அழைக்கும் வழக்கம் மக்களிடையே இன்றும் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட இயல்பு வரம்பிற்கு உட்பட்டது கண்டம் என்பது கருத்து. அவ்வாறு கார் உருவம் கொண்ட கண்டம் என்பது கரிய உருவத்தில் இருக்கும் கண்டம். அப்படிப்பட்ட எம் கண்ணுதலே, அப்படிப்பட்ட எங்களுடைய நெற்றி கண்ணனே, கண்கொண்ட நெற்றியினனே செல்லமாக கொஞ்சி தொடங்குகிறார். இடித்துரைக்கப் போகிறார். இடித்துரைப்பதற்கு முன்பு கன்னத்தை தடவி முத்தமிட்டு தொடங்குகிறார். அப்படிப்பட்ட கார் உருவ கண்டம் கொண்ட கண் நுதலே என்கிறார். கண் நுதலில் இருக்கிறது. நுதல் எனப்படுவது நெற்றி. இது ஒரு அவர் கூறப்போகும் கருத்திற்கு இது ஒரு குறியீடு. இந்த நுதல் எனப்படும் நெற்றியில் இருக்கும் கண் கார் உருவத்து கண்டமாக இருக்கிறது. கருமை வண்ண கண்டம் அது. அக்கருமை வண்ணத்தில் இருந்துதான் ஒளி வெளிப்படுகிறது. கருமை வண்ணம்தான் மூலமானது. அதிலிருந்துதான் யாவும் வெளிப்படுகின்றன. நெற்றிக்கண் எனப்படுவதே இறைவன் முக்காலத்தையும் தனக்குள் கொண்டிருக்கிறான் என்பதை சுட்டுவதற்குரிய குறியீடுதான். மாந்தருக்கு கூட புருவ மையம் மனத்தின் ஆழ்நிலைக்குள் செல்லுதற்கு உரிய தன்மைகளோடு இருப்பது உண்மையே. அதனை நாம் மறுக்கவில்லை. அது முயற்சியினால் வருவதென்று என்று நாம் கூறி வருகிறோம். அது வேறு. ஆனால் இறைவன் தன் தன்மையை மாந்தருக்கும் வழங்கினான். நெற்றியின் புருவ மையத்து பகுதி கார் உருவ கண்டம் என கருதத்தக்கது. மாந்தரை பொறுத்தவரை அப்படி கருதலாம். இறைவனுக்கு அது ஒரு அங்கம். எந்த கருத்திலும் அல்லது எந்த நிலையிலும் ஆழ்நிலைக்கு சென்று காலத்தின் போக்கில் நிகழ்வனவற்றையும் அறிந்து கொள்ளுதல் அல்லது காலத்தின் போக்கில் நிகழ்வனவற்றையும் உணர்ந்திருத்தல் என்பது அந்நெற்றிக் கண்ணுக்கு உரியது. இப்படி அதனை 3 காலத்தையும் நெற்றியில் உள்ளடக்கி இருக்கும் கண் கொண்டவனே, கார் உருவ கண்டமாக அதனை கொண்டிருப்பவனே என்று கொஞ்சிவிட்டு அடுத்து கூறுகிறார். எங்கு ஒளித்தாய் ஓர் உருவாய் நின்னோடு ஒளி தருவான். என்ன கேட்கிறார்? ஒரே உருவம் என்று உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு ஒளி தருபவனை எங்கே ஒளித்து விட்டாய் என்று கேட்கிறார்.
இந்த உழி என்ற சொல்தான் ஊழி என்று ஆகிறது. உழிதரு புனலும் காற்றும் என்று திருவாசகத்திலும் மாணிக்க வாசகர் பாடியிருக்கிறார். அதாவது உழி எனப்படுவது அழிவுக்கு முந்தைய நிலை. அது அழிவு மட்டுமல்ல, அதிலிருந்து ஆக்கம் பிறக்கும் என்பது அடுத்த கருத்து. அதுதான் ஆழ்ந்த கருத்து. உழிதான் ஊழ் என்றாகிறது, அதுதான் ஊழியாகிறது. ஆனால் உழி என்பது ஒரு நிலையில் சிதைவை குறிப்பது. அதன் பிறகு அதிலிருந்து ஆக்கம் பிறக்கும், அது ஊழி என்றாகும். ஆனால் உழி அதனைத்தான் குறிக்கிறது. இதற்காகத்தான் திருவாசகத்தை நான் மேற்கோளாக காட்டுகிறேன். உழிதரு புனலும் காலும் என்று மாணிக்க வாசக பெருமான் பாடியிருப்பார். அந்த பொருளில் தான் பாடியிருப்பார். என்ன அம்மையார் என்ன கேட்கிறார்? ஓருருவாய் நின்னோடு உழிதருவான் ஒருவன் இருந்தானே, அவனை நீ எங்கு ஒழித்தாய்? அது ஏன் ஓருருவாய் நின்னோடு உழிதருவான்? இறைவனுடைய உருவமே தனக்கும் உரு என்பது போல என்று இருந்து உன்னோடு இருந்து உழி தந்து கொண்டிருந்தானே, அவனை நீ எங்கு ஒழித்தாய் என்று கேட்கிறார். அடுத்த அடிகளில்தான் அதற்கான விளக்கம் முழுமையரும். இன்னும் சொல்ல போனால் அடுத்த பாடல்களில்தான் இது முழுமையடையும். அடுத்த சீர் நீருருவ மேகத்தார் செய்தனைய மேனியான் நின்னுடைய பாகத்தான் காணாமே பண்டு. என்ன கூறுகிறார்? நீர் உருவ மேகத்தால் செய்தது போன்ற மேனியுடையவன். நீர் உருவ மேகம் எனப்படுவது நீலவண்ணம். இந்த அம்மையின் சொல்லாட்சியை வியப்பதற்கோ அல்லது சிலிர்ப்பதற்கோ கூட தகுதி இல்லை என்றுதான் நான் கருதுகிறேன். ஒரு சொல் இடப்படுகிறது என்றால் அதற்குரிய நுண்மை ஆழம் செறிவு ஆகியன கற்பனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. உருவத்தை இரண்டாக கூறுகிறார். ஒன்று கார் உருவம், இன்னொன்று நீர் உருவம். கார் உருவம் என்பது கரிய நிறம், அது மூலம் இருள், அதிலிருந்துதான் யாவும் வெளிப்படுகின்றன, அது இறைவனுக்குரியது. நீர் உருவம் எனப்படுவது அந்த காரிலிருந்து வெளிப்படுவது. கார் என்ற சொல்லுக்கு மேகம் என்று பொருள் உண்டு. அந்த மேகத்திலிருந்து நீர் வெளிப்படுகிறது. இரண்டாவது உருவாக நீர் உரு கூறப்படுகிறது. இறைவனுக்கு உரியது கார் உருவம். அதிலிருந்து ஒருவன் வெளிப்பட்டான், அவனுக்கு இருப்பது நீர் உருவம். நீர் உருவ மேகத்தார் செய்தனைய மேனியான் அவன். அந்த நீர் உருவ மேகம் கருநீலமாக இருக்கும். மழை பொழிவதற்கு முன்பு கருமேகம் கருநீலம் என்ற வடிவத்தை அடையும். அதன் பிறகுதான் அதிலிருந்து மழை துளி எனும் நீர் வெளிப்படும். அந்த கருநீல வண்ணம் கொண்டவன் மேனியானை நின்னுடைய பாகத்தான், அவன் உன்னுடைய உடலின் ஒரு பாகமாகத்தான் இருந்தான். அவனை காணாமே பண்டு, அவனை கண்டுகொள்ளாமலேயே பண்டைய காலத்தில் நீ இருந்து விட்டாயே என்கிறார். ஏன் இப்படி கூறுகிறார்? அந்த நீர் உருவ மேகத்தான் செய்தனைய மேனியான் எனப்படுபவன் மால் எனப்படும் தெய்வம். இறைவன் இல்லை, ஈசன் இல்லை,
ஈசன் இறைவனே இல்லை, அவன் அழிப்பவன், காப்பவன் மால்தான் என்று அம்மை காலத்தில் கதை கட்டப்பட்டது. மால்தான் காப்பவன், உங்கள் ஈசன் அழித்து கொண்டிருக்கிறான், நீங்கள் அவனை வணங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று அம்மை காலத்தில் கதை கட்டப்பட்டது. எல்லோரும் இல்லை, ஈசன் என்பவனே வழங்குபவன் தான் என்றுதான் கூறினார்கள். எதிரிகளை சாடினார்கள். மாணிக்கவாசகரும் எதிரிகளை சாடினார். மாலயன் அறியா உண்மை இறைவன்தான், மால் எனப்படுபவனால் இறைவனை அறிந்து கொள்ளக்கூட இயலாது, இறைவனை அறியும் தன்மை கூட இல்லாதவனை கடவுள் என்கிறீர்களே என்று தான் மாணிக்கவாசகரும் சாடினார். அம்மை இறைவனை சாடுகிறார். உனக்கு அறிவில்லையா என்பது போல் கேட்கிறார். அறிவில்லையா என்று கேட்கவில்லை, அவள் அதனை விட கூடுதலாக கூட கேட்பாள். அப்படி அது போன்று கேட்கிறாள். என்ன கேட்கிறாள்? நீருருவ மேகத்தார் செய்தனைய மேனியான் நின்னுடைய பாகத்தான் காணாமே பண்டு. அவனை கூட காணாமல் பண்டு நீ என்ன செய்தாய்? உன்னுடைய உருவம் போன்றே அவன் ஓர் உருவம்தான் எனக்கும் இறைவனுக்கும் என்று இருந்தான். ஒரு நிலையில் தன்னுடைய உருவம்தான் இறைத்தன்மைக்குரியது என்று கூறுகிறான். ஒரு கூட்டம் அவனை கடவுள் என்று துதிக்கிறது, அவன்தான் காப்பான் அல்லது அவன்தான் காக்கிறான் என்கிறது. அவன் நீர் என்றால் நீதான் அந்த நீருக்கு மூலமான கார். அவன் நீலவண்ணம் என்றால் நீதான் அந்த நீலவண்ணத்தை பெற்றெடுக்கும் அல்லது அந்த நீலவண்ணத்துக்கு மூல ஊற்றாக இருக்கும் கருமை. உன்னிலிருந்துதான் அவன் தன் தன்மைகளை பெற்றுக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஏதோ அவன்தான் காக்கிறான், நீ அழிக்கிறாய் என்று கதை கட்டுகிறார்கள். நீ என்ன செய்து கொண்டிருந்தாய் இதனை கூட காணாமல் என்பதுதான் கேள்வி. என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று அவர் கேட்கவில்லை, அவர் இதனை விட ஆழமாக கேட்கிறாய். எங்கு ஒளித்தாய் என்று கேட்கிறாய். எதனை எங்கொழித்தாய் என்று கேட்கிறார்? காருருவ கண்டத்து எம் கண்ணுதலே எங்கொழித்தாய். கொஞ்சினார் அல்லவா? யாவற்றுக்கும் மூலமாக இருக்கும் இருளையே கண்டமாக கொண்டு அந்த இருள் கார் கண்டத்தை நெற்றி கண்ணாக கொண்டவனே என்று கொஞ்சினார் அல்லவா? இப்பொழுது கேட்கிறார், அந்த நெற்றி கண்ணை அப்பொழுது எங்கு கொண்டு போய் வைத்திருந்தாய் என்று கேட்கிறார். எங்கு ஒளித்தாய் அந்த நெற்றி கண்ணை? அந்த நெற்றி கண் தானே உனக்கு யாவற்றையும் உணர்த்துகிறது, யாவற்றையும் உள்ளடக்கி வைத்திருக்கிறது. அதையே ஒளித்து வைக்கும் அளவிற்கு இவனுக்கு ஓர் உருவாக இடம் தந்தாயே என்று கேட்கிறார். எங்கு ஒளித்தாய்? ஓர் உருவாய் நின்னோடு உழி தருவான், உன்னோடே இருந்து உழி தந்து கொண்டிருந்தானே. நீருருவ மேகத்தார் செய்தனைய மேனியான் நின்னுடைய பாகத்தான், உன்னுடைய ஒரு பாகமாகவே இருந்தானே. அவனை காணாமே பண்டு முன்பு என்ன செய்தாய்? எங்கு ஒளித்தாய் உன் நெற்றிக்கண்ணை என்று கேட்கிறார். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றமே என்று தன் அடியார் கூறும்போது அந்த அடியாரை எரித்தான் என்று கதை உள்ளது. அதன் பிறகு அவருக்கு அருள் செய்தான். அவர்தான், அந்த நக்கீரர் தான் திருமுருகாற்றுப்படை ஏற்றினார், இறையனார் அகப்பொருள் உரை ஏற்றினார். நெற்றிக்கண்ணால் உரைத்தாலும் உணர்த்தினாலும் இறைவனுடைய கருத்தை ஏற்க முடியவில்லை என்று கூறுதல் அடியாருக்கு இறைவனுக்குமான உறவு. அவர் எதிர்நிலையில் நின்றார் நக்கீரனார். இறைவனுக்கு எதிர்நிலையில் இருந்து கேள்வி கேட்டார். இங்கு கூறப்படுபவன் எதிர்நிலையில் இல்லை, உள்ளே இருந்தவன், ஓர் உருவாக இருந்தவன், ஓர் உரு போல் இருந்தவன், உள்ளே ஓர் உருவாக இருந்து கொண்டு உழி தந்து கொண்டிருந்தான்.
ஆதலால் அப்படி உள்ளே இருந்து ஒளி தந்தவனை காணாமல் உன் நெற்றிக் கண்ணை எங்கே ஒளித்தாய் என்பது அம்மையின் கேள்வி. அடுத்த பாடல். பண்டமரர் அஞ்ச படுகடலின் நஞ்சுண்டு கண்டங்கருத்ததும் மன்றியே உண்டு பனி உருவார் செஞ்சடை மேற் பால்மதியின் உள்ளே மணிமருவாய் தோன்றும் வடு. பண்டமரர் அஞ்ச படுகடலின் நஞ்சுண்டு. பண்டு அந்த முந்தைய காலத்தில் அமரர் அஞ்சுமாறு படுகடலின் நஞ்சுண்டு, கடலில் இருந்து எழுந்த நஞ்சினை உண்டு கண்டங்கருத்ததும் அன்றியே. பண்டைய காலத்தில் அமரர் அஞ்சுகிறார்கள் என்பதற்காக கடலில் இருந்து எழுந்த நஞ்சினை உண்டு உன்னுடைய கண்டம், உன்னுடைய மிடர் கருத்து போனது. அவர்களுக்காக நீ நஞ்சுண்டு உன் மிடற்றை கருத்து போகச் செய்தாய். உண்டு பனி உருவார் செஞ்சடை மேற் பால்மதியினுள்ளே மணிமருவாய் தோன்றும் வடு. பனி உருவார் எனப்படுவது இறைவனது பணிகளை உற்று செய்பவர்கள். செஞ்சடை இறைவனுக்குரியது. அதன் மேல் பால் மதி இருக்கிறது. பால் வெண்மையாக நிலவு இருக்கிறது. அதன் உள்ளே மணிமருவாய் தோன்றும் வடு. செஞ்சடை மேல் இருக்கும் பால் வெண்மை கொண்ட நிலவின் உள்ளே ஒரு மணி போல மருவாக வடு தோன்றியிருக்கிறது. ஒன்று, பண்டு அமரர் அஞ்சுகிறார்கள் என்பதற்காக படுகடலின் நஞ்சை நீ உண்டு உன் கண்டத்தை உன் கண்டம் எனப்படுவது இங்கு மிடரு. ஏற்கனவே மிடற்றில் விடமுடையீர் பாடலில் இதனை விளக்கிவிட்டோம். பண்டு அமரர் அஞ்சுகிறார்கள் என்பதற்காக படுகடலின் நஞ்சை உண்டு உன் மிடற்றை நீ கருத்து போக வைத்து விட்டாய். உண்டு பனி உருவார் செஞ்சடை மேல் பால்மதியின் உள்ளே மணிமருவாய் தோன்றும் வடு. அடுத்ததாக உன் செஞ்சடை மேல் வெண்மை நிறத்தில் இருக்கும் நிலவில் மணிமரு போல் ஒரு வடுவும் தோன்றிவிட்டது. அந்த செஞ்சடை உனது நஞ்சினை, நீ அருந்திய நஞ்சினையே உணவாக கொண்டு உண்டு உனக்கு பணி செய்பவர்கள் இருக்கும் இடம். உண்டு பனி உருவார். நீ அருந்திய நஞ்சையே தாமும் உண்டு உனக்கு பணியுற்று கொண்டிருப்பவர்கள் உன் செஞ்சடை மேல் பால் வெண்மை நிலவில் இருக்கிறார்கள். அது மணி மருவாய் தோன்று வடுவாகிவிட்டது. ஒன்று, அமரர்களுக்காக என்று நஞ்சை அருந்தி உன் கண்டம் கருத்து போனது. இன்னொன்று, பால் வெண்மையில் உள்ள மதி என்று நீ தலையில் ஒன்றை வைத்திருக்கிறாய். அதன் உள்ளேயே வடு இருக்கிறது. அது மணி மருவாய் இருக்கிற வடு. உனக்காக பணி செய்வோரோ நீ அருந்திய நஞ்சை தாமும் உண்டு பணியுற்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் அந்த செஞ்சடை மேல்தான் இருக்கிறார்கள்.
இந்த பாடலின் கருத்து. அடுத்து, வடுவன்றெனக் கருதி நீமதித்தியாயின் சுடுவெண் பொடி நிறத்தாய் சொல்லாய், படுவெண் புலாற்றலையின் உள்ளூன் புறம்பேச கேட்டோம், நிலாத்தலையில் சூடுவாய் நீ. இடித்துரைத்தல் ஒரு வகையில் அவனை கோபமாக ஏசுதல். இது நீ பால் வெண்மதி என்று தலையில் வைத்திருக்கிறாயே, அதில் மணி மறுவாய் வடு இருக்கிறது. நீ என்ன செய்கிறாய்? வடு அன்று எனக் கருதி நீ மதிக்கிறாய். அது வடு அல்ல. வடுவன்றெனக் கருதி நீ மதித்தியாயின், நீ அப்படித்தான், அது வடு அல்ல என்கிறாய். அது வடுதான், அது பார்த்தாலே தெரிகிறது. ஆனால் வடுவன்றெனக் கருதி நீ மதித்தியாயின் சுடுவெண் பொடி நிறத்தாய் சொல்லாய், சுட்ட சாம்பலின் வெண்மை நிறத்தில் இருப்பவனே சொல். இந்த கேள்வி கேட்கிறேன், சொல் என்கிறாள். சொல்லாய், படுவெண் புலார்த்தலையின் உள்ளூன் புறம்பேச கேட்டோம், நிலாத்தலையில் சூடுவாய் நீ. படுவெண் புலால் தலை. புலால் தலை எனப்படுவது மாந்த உடலை அதன் குறைந்த வரம்பை சுற்றுவது. என்புதோல் போர்த்திய உடல் என்பது, புழுத்தலையேன் என்று மாணிக்க வாசகர் பாடுவது, இவை எல்லாமே நாங்களெல்லாம் ஒரு இழிந்த நிலையில் இருக்கிறோம், உடலில் இருக்கிறோம், நீ உடலற்று யாவுமாக இருக்கிறாய் என்று இறைவனை போற்றுவது. ஆகவே புலால் தலை எனப்படுவது தலையே ஒரு புலால் தான், புலால் வகைதான். அது அதில் என்ன அறிவு இருக்க போகிறது எங்களுக்கு என்று கூறுவது. படுவெண் புலால் தலை என்பது நன்கு முதிர்ந்த ஆணோ பெண்ணோ. வெண்தலை என்பது நரைத்த தலை. இந்த பாடலை இயற்றும் போது ஒருவேளை அம்மைக்கே அது வெண் புலால் தலை ஆகி இருக்கலாம், அவளுக்கும் தலை வெண்மையாக ஆகி இருக்கலாம். இங்கு அது ஒரு குறியீடாக கூறப்படுகிறது. சிறுவர்கள், இளைஞர்கள், வயது முதிராதவர்கள் அறிவில் குறைந்திருக்கலாம். ஆனால் முதிர்ந்து தலை வெண்மைப்பட்ட பிறகும் எங்களுக்கு அறிவு குறைவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் எங்களுக்கு இருப்பது புலால் தலை. இப்படிப்பட்ட புலால் தலையின் உள்ளூன் புறம்பேச கேட்டோம். இந்த தலையின் உள்ளே இருப்பவர்கள், இப்படி முதிர்ந்தவர்கள், அவர்கள் எல்லாம் புறம்பேசி கொண்டிருக்கிறார்கள், அதை கேட்டோம். இந்த வெண்தலை என்பது அம்மையை குறிக்கவில்லை, அவள் பிறரை கூறுகிறாள். தலை நரைத்து போன முதிர்ச்சியுடையவர்கள் கூட உன்னை பற்றி புறம்பேசுகிறார்கள், நாங்கள் அதனை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது எவ்வளவு கொடுமை! உன்னை இறைவன் என்று நாங்கள் இருக்கிறோம், ஆனால் மற்றவர்கள் உன்னை புறம்பேசுகிறார்கள், அதனை கேட்டோம். இறுதியாக சொல்கிறாள் பாருங்கள், நிலாத்தலையில் சூடுவாய் நீ. அந்த நிலவு வடு அல்ல என்று கருதித்தானே அதனை தலையில் வைத்திருக்கிறாய். இந்த புறம் பேசும் கருத்துக்கள் எல்லாம் அதே நிலாத்தலையில் சூடிக்கொள். உன்னை இவ்வளவு இழித்துரைக்கிறார்கள், புறம் பேசுகிறார்கள் உன்னை பற்றி. நீ எது வடு அல்ல, முழு வெண்மை என்று கருதுகிறாயோ அதே நிலவில் இதையும் சூடிக்கொள். உனக்குத்தான் அதுவே வடு இல்லையே. இவ்வளவு புறம் பேசும் கருத்துகள் எல்லாம் உனக்கு என்ன வடுவாகிவிடப் போகிறதா என்ன? சூடிக்கொள் நீ என்று இடித்துரைக்கிறாள், கண்டிக்கிறாள். இறைவனுக்கே தாயாகிவிட்டாள் இந்த இடத்தில் அவள். அதுதான் உண்மை. 3 பாடல்
ஒரு பாடலில் மால் எனப்படுவன் உன்னோடு ஓர் உருவம் போலவே இருந்து கொண்டு உனக்கே உழிதந்தான், அதனை காணவில்லை, ஆனால் உனக்கு நெற்றிக்கண் என்று ஒன்று இருக்கிறது. இது முதல் இந்த 54ஆம் பாடல். அடுத்த பாடல், அமரர்கள் அஞ்சுவார்கள் என்பதற்காக நீ நஞ்சு உண்டு உன் மிடற்றை கருமையாக்கி கொண்டாய். அமரர்கள் எனப்படுவோர் உன்னை கடவுளே இல்லை என்று கூறுபவர்கள். நீ இறைவனே இல்லை என்கிறார்கள். அவர்களுக்கு இறைவனே அந்த மால்தான், அவன்தான் காப்பவன் என்று கூறுகிறார்கள். அவர்கள் காப்பவனிடம் போய் உதவி கேட்கவில்லை, அழிப்பவன் என்று கூறிக்கொண்டு உன்னிடம் வந்துதான் உதவி கேட்டார்கள். அப்படி கேட்ட பிறகு நீ செய்தாய் என்ன செய்தாய்? உன்னை அழிப்பவன் என்றார்கள், அவனை காப்பவன் என்கிறார்கள். அந்த காப்பவனது கூட்டத்தையே காப்பதற்காக நீ நஞ்சினை அருந்திவிட்டாய். இப்பொழுது உன் கண்டம் கருத்து விட்டது. ஆனால் அவர்கள் உன்னை அழிப்பவன் என்றுதான் இப்பொழுதும் கூறுகிறார்கள். நாங்கள் உனக்காக பணி செய்து கொண்டிருக்கிறோமே, நாங்களும் அந்த நஞ்சினை உண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உன் செஞ்சடை மேல் இந்த கருத்து இப்படி, நீ உனக்கு இரண்டகம் செய்பவர்களுக்கு வாரி வழங்கிவிட்டு உன்னோடு பணி உருவார்களுக்கு இன்னல் கொடுக்கிறாயே, இந்த கருத்து நீ தலையில் பால்வெண் மதி என்று ஒன்று வைத்திருக்கிறாயே, அதில் இருக்கும் வடு. அதனால்தான் உனக்கு உன் தலையில் உள்ள அந்த மதியில் வடு இருக்கிறது. இது 55வது பாடலின் கருத்து. அடுத்த பாடலில் இன்னும் ஆழமாக இடித்துரைக்கிறார். வடுவென்றென கருதி நீ மதித்தியாயின், அதுதான் உனக்கு வடுவே இல்லையே, அது வடு அன்று என கருதி நீ மதித்தாய். சுடுவெண் பொடி நிறத்தாய் சொல்லாய். நான் கேட்கிறேன், பதில் சொல். சாம்பல் பூசிக்கொண்டிருக்கிறாயே, கேட்கிறேன், கூறு. படுவெண் புலாற்றலையின் உள்ளுன் புறம்பேச கேட்டோம். உன்னை பற்றி புறம் பேசுகிறார்கள். முதிர்ந்தவர்கள், அறிவு கொண்டவர்கள் என்று கருதப்படுவோரே உன்னை பற்றி புறம் பேசுகிறார்கள். ஏன்? நீ ஒரு வடுவையே தலையில் சூடி கொண்டிருக்கிறாயே, அப்படி என்றால் இவன் எப்படிப்பட்டவன் என்று உன்னை புறம் பேசுகிறார்கள். ஏனென்றால் நீ அது வடு இல்லை என்கிறாய். பார்ப்பவர்களுக்கே அது வடு என்று தெரிகிறது, உனக்கு தெரியவில்லை. புறம் பேச கேட்டோம். அந்த புறப்பேச்சுகளை எல்லாம் நன்கு நீ உன் நிலா தலையிலே சூடிக்கொள், நாங்கள் என்ன செய்வது என்பது போன்ற கருத்து 56ஆம் பாடல். சுடுவெண் பொடி நிறத்தாய் என்று கூறுகிறாள் அல்லவா, அதற்கும் ஆழ்ந்த பொருள் உண்டு. அதற்கு ஆழ்ந்த பொருள் உண்டு. சுடுவெண் பொடி எனப்படுவது சாம்பல். தீவினைகளை ஈவிரக்கமின்றி எரித்து சாம்பலாக்கி அந்த வெண்பொடியை தன் உடலில் பூசிக்கொள்பவன் நீ. தீவினை என்றால் எரித்து விடுவாய், அதற்காக இறங்க மாட்டாய், கலங்க மாட்டாய். அந்த வெண்பொடியாகிய சாம்பலை உடலில் பூசிக்கொண்டு அதுவே என் அடையாளம் என்று இருப்பாய். ஆனால் நீ ஒரு வடு இருக்கிறது, அது பால் வெண்மை என்று கூறிக்கொண்டிருக்கிறாய். உனக்கு தெரியாதா வெண்மை என்றால் என்ன என்று? எரித்த சாம்பல் மாசு மறுவற்று இருக்கும், எந்த வடுவும் அதில் இருக்காது. அப்படி மிச்ச மீதி இல்லாமல் அழித்து அதனை பொடியாக பூசிக்கொள்பவனே, வெண்மையில் வடு இருக்கிறது என்று எல்லோருக்கும் தெரிகிறது, அது வடு இல்லை என்று நீ கூறுகிறாய் என்று இடித்துரைப்பதற்காகத்தான் இந்த இடத்தில் சுடுவெண் பொடி நிறத்தாய் சொல்லாய் என்று கூறுகிறாள். ஐம்பத்து 54ஆம் பாடலில் காருருவ கண்டத்து கண்ணுதலே என்று அவனுடைய அந்த தன்மையை கூறி, நெற்றிக்கண் இருந்தாலும் உன்னோடு உடன் ஓருருவாய் இருந்து இரண்டகம் செய்தவனை, உழி தந்தவனை நீ
கண்டுகொள்ளவில்லை. அடுத்த பாடலில் உன்னை அழிப்பவன் என்று கூறும் அமரர்கள் உன்னிடம் வந்து காத்தருளுக என்று கேட்டார்கள். அவர்கள் காப்பவன் என்று வேறொருவனை சொல்கிறார்கள். நீ காப்பவனிடம் சென்று விடு என்று நீ கூறியிருக்கலாம். ஆனால் உன்னை எதிர்ப்பவர்கள் என்று தெரிந்த பிறகு அவர்களுக்காக நீ நஞ்சுண்டாய். அப்படி நீ நஞ்சு உண்டது மட்டுமல்ல, உன் கண்டம் கருத்தது மட்டுமல்ல, உனக்கு பணி உருவார்களும் அதையே தான் உண்டு கொண்டிருக்கிறோம். நீயே அப்படி என்றால் நாங்கள் எப்படி இருக்க இயலும்? உனக்குத்தான் அந்த நிலவில் உள்ள வடு கூட அப்படி ஒரு வடுவே இல்லை என்ற கருத்து இருக்கிறதே. வெண்மை சாம்பலில் தான் உண்டு. அதனை மேலே உடலில் பூசிக்கொள்பவன். ஆயினும் நீ நிலவில் அந்த பால்வெண் மதியில் இருக்கும் வடுவே அல்ல என்று கூறிவிட்டாய் என்று இறைவனது தன்மைகள் சிறப்புகளை கூறி, அந்த சிறப்புகளெல்லாம் இவ்வாறு உன்னோடு இருந்த மாலிடம் எங்கே போனது? அவனை ஏன் விட்டு வைத்தாய்? இவ்வளவு சிறப்பு இருந்தும் உன் அடியார்களை விட்டுவிட்டு உன்னை எதிர்ப்பவர்களுக்கு ஏன் அமுதம் வழங்கி நீ நஞ்சு உண்டாய்? அடியார்களுக்கு ஏன் நஞ்சு வழங்கினாய்? உன்னை புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆயினும் இல்லை, இந்த தலையில் சூடியிருக்கும் அந்த பால் வெண்மையில் தான் இருக்கிறது, மாசற்றது என்று கூறிக்கொண்டிருக்கிறாய். இதையெல்லாம் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த புறப்பேச்சுகளை எல்லாம் எங்களால் வைத்துக் கொள்ள இயலாது. நீயே உன் தலையில் சூடிக்கொள் என்கிறார். அடுத்த பாடல், நீ உலகம் எல்லாம் இறப்பினும் நின்னுடைய தீய அறவொழியச் செல்கண்டாய். தூய மட வரலார் வந்து பலியிடார் அஞ்சி விட அறவம் மேலாட மிக்கு. அற்புதத்திலும் அற்புதம். இந்த பாடலோடு இந்த கருத்து முடிகிறது. நீ உலகமெல்லாம் இறப்பினும், ஈசன் 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 என்று புலம்பியவர் இந்த இதே அற்புத திருவந்தாதியில் எனக்கினிய எம்மானை ஈசனையான் என்று மனக்கினிய வைப்பாக வைத்தேன் என்றவள். இதுவன்றே ஈசன் திருவுருவம் என்றவள். இவரை பொருளுணர மாட்டாதார் எல்லாம் இவரை இகழ்வதே கண்டீர் என்றவள். இவரை இகழ்கிறார்கள் பலர், நான் கேட்கிறேன். ஆனால் ஏன் இகழ்கிறார்கள் என்றால் இவருடைய பொருள் என்னவென்றே இவர்கள் உணரவில்லை, அதனால் இகழ்கிறார்கள் என்று புலம்பியவள். அவளுக்கே கோபம் வருகிறது. அவள் கூறுகிறாள், நீ உலகம் எல்லாம் இறப்பினும், நீ உலகம் எல்லாம் போய் பிச்சை எடு. இறத்தல் என்றால் கேட்டல். ஈசனிடம் கூறுகிறாள், அவன்தான் கொடுப்பவன். கூறுகிறாள், நீ உலகமெல்லாம் இறப்பினும் நின்னுடைய தீய அறவொழியை செல்கண்டாய். நீ ஒன்று வைத்திருக்கிறாயே, ஒரு தீமையான பாம்பு உன்னோடு வைத்திருக்கிறாய். அது செல்வதை நீ பார் முதலில். அதனை செல்கண்டாய் என்றால் அதை செல்ல விடு முதலில். ஏன் அதனை செல்ல விட வேண்டும்? தூய மட வரலார் வந்து பலியிடார் அஞ்சி விட அறவம் மேலாட மிக்கு. தூய்மையான உன் அடியார்கள் மடவரல். மடம் என்பது மடமை. எந்த அறிவும் இல்லாதவர்கள், அவர்கள் தூய்மையானவர்கள். உன்னுடைய மட வரலாறு தூய்மையானவர்கள். மடத்தனம் நீயே யாவும் என்று இருக்கிறார்கள், வேறு எதுவும் இல்லை அவர்களுக்கு. அந்த தூய மட வரலாறு வந்து பலியிடார்கள். அவர்கள் வந்து உன்னிடம் வந்து உனக்கு பலி கொடுப்பதற்கே அவர்கள் அஞ்சுகிறார்கள். ஏன்? விட அறவம் மேலாட மிக்கு. நீ வைத்திருக்கிறாயே ஒரு நஞ்சு கொண்ட பாம்பு, அது மிகுதியாக மேலாடி கொண்டிருக்கிறது. அதனால் தூய உன் தொண்டர்கள் அடியார்கள் உன்னிடம் உனக்கு பலி கொடுக்க அஞ்சுகிறார்கள். நீயோ உலகம் எங்கும் போய் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறாய். நீ ஏன் உலகம் எங்கும் பிச்சை எடுக்கிறாய்?
நீ ஏன் உலகமெல்லாம் இறந்து கொண்டிருக்கிறாய்? வந்து உனக்கு வழங்குவதற்கு அவ்வளவு பேர் இருக்கிறார்கள். தூய மட வரலாறு இருக்கிறார்கள். அவர்கள் உன் அருகே வர அஞ்சுகிறார்கள். ஏனென்றால் நீ ஒரு தீய அரவினை வைத்திருக்கிறாய். அதனை செல்கண்டாய், அதனை போகவிடு. செல்கண்டாய் என்றால் அது செல்வதை பார். முதலில் நீ விட்டால் அது போகும், அது செல்லும் பார். செல்கண்டாய் அது அப்படி அது செல்லாததனால், அது இருப்பதனால் அது விடாரவும் மேலாட மிக அது அப்படியேவும் இருக்கவில்லை. அது மேலெழுந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இப்படி அது ஆடும்போது உன்னுடைய அடியார்கள் உனக்கு உரியவற்றை வந்து உனக்கு பலி வழங்குவதற்கு அஞ்சி கொண்டிருக்கிறோம். நாங்கள் என்று கூறவில்லை, அடியார்களை கூறுகிறாள். இவளுக்கு அச்சமெல்லாம் இல்லை. தூய மட வரலாறு வந்து பலியிட மாட்டார்கள் ஐயா, வரமாட்டார்கள் உன்னிடம். நீ வைத்திருக்கும் அந்த நச்சு நாகம் மேலெழுந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இது 57ஆம் பாடலின் கருத்து. காருருவ கண்டத்தங்கண்ணுதலே எனத் தொடங்கும் பாடல், பண்டமாரஞ்ச படுகடலின் நஞ்சுண்டு எனத் தொடங்கும் பாடல், வடுவென்று எனக்கருதி நீ மதித்தியாயின் எனத் தொடங்கும் பாடல், நீ உலகமெல்லாம் இறப்பினும் எனத் தொடங்கும் பாடல் ஆகிய இந்த 4ம் இறைவன் யாவற்றையும் உணர்ந்தவன், இறைவனுக்கு என்ன கேடு, இறைவனுக்கு என்ன குறை, அவன்தான் வழங்குவான், அவன்தான் காப்பான் என்ற கருத்துகளுக்கும் மாற்று கருத்தை முன்வைக்கிறது. இறைவனும் பிழை செய்கிறான், செய்துவிட்டான். அவனுக்கு இரக்கம், கருணை ஆகியவை இருப்பதனை அடியார்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு போல் உடனிருந்த பாகத்தான் எடுத்துக்கொண்டான், தன்னையே கடவுள் என்றான். நீ அழிப்பவன் என்றவர்கள் நீதான் காக்க வேண்டும் என்று நின்றார்கள். அவர்கள் அவனது இரக்கத்தை, கருணையை எடுத்துக்கொண்டார்கள். தலையில் இருப்பதனால் அதன் மீது ஊரே குறை சொன்னாலும் அது குறையே இல்லை என்று அதன் மீது கருணை காட்டுகிறாய். உன் உடலில் இருக்கும் தீய அரவு உன் உடலில் இருப்பதனால் தான் ஆடிக்கொண்டிருக்கிறது. இதனால் உன்னுடைய அடியார்களே உனக்கு பலியிட நெருங்கி வருவதில்லை, பலி கொடுக்க நெருங்கி வருவதில்லை. நீயோ உலகமெல்லாம் போய் இறந்து கொண்டிருக்கிறாய். உன்னை நாங்கள் ஈசன் என்கிறோம், நீதான் யாவற்றுக்கும் ஈபவன் என்கிறோம். நீயே உலகமெல்லாம் இறந்து கொண்டிருக்கிறாய் என்று இறைவன் பண்டைய காலம் முதல் அம்மை காலம் வரை செய்த பிழைகளை, அன்பெனும் பெயரினால் நிகழ்ந்த பிழைகளை, அப்பிழைகளை அவனுக்கு எதிராக, அவன் அடியாருக்கு எதிராக இருந்தோர் பயன்படுத்தி கொண்ட முறைகளை துணிவு என்றும் கூற இயலாது. அதற்கு மேல் இது துளி கவலை இல்லை என்ற வகையில் அம்மை இடித்துரைக்கிறார். இப்படி அவள் இடித்துரைப்பதற்கு இறைவனது நலன் மீது அவளுக்கு இருந்த அக்கறை, இறைவனுடைய நலன் மீது அக்கறை கொள்பவள் அவள் தான் அவள் அன்னை. அதனால்தான் அவள் அன்னை. ஐயோ நீ இப்படி ஏமாறுகிறாயே என்று ஒரு தாய் கதறுவாள். தாய்மையுடன் கூடிய எவரும் கதறுவர். அப்படி கதறவில்லை, கடும் கோபத்தில் சொற்களை வீசியிருக்கிறார் அம்மை.
ஆழ்ந்த மறைக்கருத்துகள், நோக்க பொருள் விரியத்தக்க கருத்துகள் இந்த பாடல்களிலும் உள்ளன. இத்துடன் இன்றைய உரை விளக்கம் நிறைவடைந்தது. உங்கள் அனைவருக்கும் அம்மையப்பர் அருள் நிறைவதாக. நன்றி.